கேஆர் ஃபேமிலி நாங்கள் இன்றைக்கு எங்கே பழிக்கிட்டோம் ரித்திக்? கோயிலுக்கு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்போ அந்தோனியார் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு எனக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. ஏஜிஎஸ் போகணும், ஜிஎஸ் ஆஃபீஸ் போகணும். அதையும் போய் பார்த்துட்டு அப்படியே சந்தைக்கு போய் ஏதாவது கறி ஏதாவது பண்ணிட்டு வந்து இன்றைக்கி சமைப்போம். என்ன ரித்திக்? ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லி விடுங்க. வாங்க என்ன ஹெல்மெட் போடுங்க. போகலாம். ரித்திக் எங்க போறேன்னு கேளுங்கம்மா. ரித்திகையா நாளைக்கு எங்க போறீங்க? அங்கேயா அது ஐயனே அம்மாவுக்கு சொல்லாம போறீங்களே. உங்களை தான் கூட்டிட்டு போகாம சொல்லுங்க. அம்மா வரே இல்ல, தாத்தா பாவம் இல்ல, தனியா இல்ல. தாத்தா வர மாட்டேன், தோட்டத்தை விட்டு மாடு அது கொண்டு நிற்பாரு கூட தாத்தா. ஒரு காலம் தாத்தா வலிக்கிற மாட்டேன். நீங்கள் தாத்தா கூப்பிடுங்க பாப்போம், வர வச்சு பாருங்க. இல்லை தாத்தாவை கொழும்புக்கு வாங்கன்னு நீங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க பாப்போம். சரி ஓகே, நாங்கள் போய் கூப்பிடுங்க சொல்லுங்க. சரி போயிட்டு வரோம். அதுக்கா சிரிச்சு விடுங்க. அப்படிங்க எங்க வலிக்கிட்ட போய் பேசலுங்க. கோயிலுக்கு டிஎஸ் ஆஃபீஸ்கிட்ட கொஞ்சம் அவசர வேலையிட்டபடியே கோயிலுக்கு போவோம். போய் அந்த அளவில் முடிச்சுட்டு இப்போதான் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். நேரத்தை இப்போ அவருக்கு வந்து லோஜி மாமாவோட நேற்று அஸ்மி கொழும்பு போயிட்டா தான் போக வேண்டியாங்க. அதனால் நாங்கள் நாளைக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்குது, கொழும்பு போகிற பிளான் ஒன்று இருக்குது. ஓகே போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ போடுவோம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு போவோம். நேரத்தை என்ன உங்களுக்கு வேணும்? கத்தரிக்காய் எவ்வளோங்க? வேற என்ன வேணும்? இப்படி பண்ணி தட்டா? எப்பா கும்பிட்டுட்டான். ரித்திக் பூவெல்லாம் வச்சுட்டு என்னையா சாப்பிட்றீங்க? டிப்பி சாப்பிட்டுருக்கிறார். அம்மாவுக்கு தருவீங்களா சாப்பிட? காலையில் ஒன்றும் சாப்பிடாம தேத்தனி மட்டும் குடிச்சிட்டு தான் நாங்கள் கோயிலுக்கு வளமையாக வந்து கும்பிட்றாங்க. வளமையாக அந்த நேரம் கும்பிட்டுட்டு தான் செவ்வாய்க்கிழமையில் சாப்பிட வலிக்கிறாங்க. இப்போ கும்பிட்டுட்டோம், அதெல்லாம் சாப்பிட்றோம். என்ன ரித்திக்? இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குண்ணே. கொஞ்சம் உரைப்பா? உரைப்பு உங்களுக்கு வீடு வந்து என்னையா அச்சுக்கா குழம்பு போயிட்டேன் விட்டுட்டு உங்களே. அச்சுவக்காக்கு வைக்கட்டாம என்னைய சாப்பிடா என்ன சாப்பிடாம அச்சுவக்காக்கு வைக்கட்டாங்க. அச்சுவக்கா குழம்பு போயிட்டேன். நாங்கள் நாளைக்கு போவோம். நாளைக்கு தான் போகலாமே. அப்பா ஹயருக்கு போயிட்டாரல்லோ, அப்போ நாளைக்கு தான் போயிருவேன். நாளைக்கு வந்தோன்னா நாளைக்கு போவோம். நண்டு வேண்ட போறீங்களா? யாருக்கு நண்டு பிடிக்கும்? உங்களுக்கு நண்டு பிடிக்கும். ரைட், இந்த ரித்தி குட்டி நண்டு கேட்டதால் இன்றைக்கி சந்தைக்கு போய் நண்டு வேண்ட போகிறோம். நண்டு இருக்கோ தெரியல. என்னையா போய் முதல் போய் பார்ப்போம். இருந்தால் பிள்ளைக்கு கட்டாயம் நண்டு வேண்டி தாரு. ஓகே, இது கடல் நண்டு. ஆறு தெரியுது? ஆறு ஆறுன்னு சொன்னா கொடுங்க வசந்தியாண்டி. ஆறு இங்கெல்லாம் நிற்கிறது. அக்காவுக்கு தீத்தி எல்லாம் நாங்க நண்டுகள் வாட்டிட்டு போறோம் சமைக்கிறதுக்கு. இனித்தான் சமையல். அம்மா வெயிட்டிங்களா நிப்பா. ஆளை கூட்டிட்டு வந்தேன். இப்போ அதில் காட்டிட்டு போக போமா ஆயா சக்தியா பாய். போயிட்டு வரோம். மறக்கல மாட்டாச்சு. நடங்க, பைக் கிட்ட நடங்க. வாங்க போ. மக்களுக்கு பிறகு எங்கட அம்மாவை காட்டுறேன். என்னம்மா ஒரு ஹாய்ன்னு சொல்லிடுங்க. ஹாய். 3 நாட்கள் இல்லை. 3 நாட்களா? 3 நாள் வந்துட்டேன். ஆமா 3 அது எப்படினாலும் 3 நாள். ஆமா
ஞாயிற்றுக்கிழமை நின்றணும். ஆ திங்கக்கிழமை வந்துட்டேன். என்ன 3 நாள் எடுக்கிறீங்க? இருந்தாலும் அந்த 3 நாள்ன்றது எங்களுக்கு ஒரு நீண்ட நாள் அம்மா, அது உங்களுக்கு தெரியாது. ஓ இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக சமைச்சு கொண்டிருக்க 3 நாளும் நாங்களாக சமைச்சு சாப்பிட்டது என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இன்னைக்கு வந்து நாங்கள் வளமையாக வெள்ளை சோறு தான் காய்ச்சினாங்க. இந்த முறை வந்து பச்சை அரிசி சோறு. இது வந்து அதால பச்சை அரிசி சோறு அப்படியாம்மா? ஆ ரைட். மற்றது வந்து எங்கள் அம்மா முட்டை அவிச்சிருக்கிறா. மற்றது என்னம்மா? மீன் பொரியல் நடக்குது. மீன் பொரியல் நடக்குது. இன்னைக்கு என்னதுக்காண்டி இவ்வளவு? போய் சாப்பாடு அப்படி இப்படி இருக்காங்க. அதால வந்து நீங்களும் கேட்டீங்க திருக்க வர வந்து திருக்க வரையும் முருங்கங்கீரையும் போட்டு ஒரு வரை. மற்றது அவாக்கு பிடிச்ச நண்டு வண்டிட்டு வான்னு சொன்னா, அதால நான் நண்டு வண்டிட்டு வந்திருக்கிறேன். நண்டு கறியும் வச்சுட்டா அப்படிதானம்மா? இந்த கறி என்று சொல்கிறத விட பிரட்டல்னு சொல்லலாம், நல்லா இருக்கும். ரைட், இன்றைக்கு 3 தான். ஆனால் நான் உங்களுக்கு இது வாங்கிட்டு வந்தேன் பொண்ணாங்க நினைக்கிற. அதுக்கு தான் இந்த வரதுக்கே நினைக்கிறேன். என்ன வெங்காயத்தாலும் இருக்கு பொண்ணாங்க நாளைக்கு. ஓகே, அப்போ இப்போ நாங்கள் சாப்பிடட்டுமா? நீங்கள் மீனை பொறிச்சு கொண்டு வாரீங்களா? நீங்கள் சாப்பிடுறதா நீங்கள் தான் பொறிஞ்சிடுங்க. ரைட், ஓகே. சாப்பாடு இங்கே இது எங்கள் அப்பாவோட தோட்டத்தெல்லாம் பிடுங்கிட்டு வந்துருக்கிறான் மிளகா. எந்த பெரிய மிளகான்னு பார்த்தீங்களா? முட்டை. ஓ இது எங்கட விட்டு முட்டை. இது முட்டை எங்கட கோழி விட்ட முட்டை தான். எங்கட அப்பா முதல்ல ஆஞ்சிட்டு வந்திருக்கேன். அப்பா வச்ச தோட்டங்களுக்கு காட்டிட்டு வீடியோவில் அதில் பிடிங்கின மிளகா அதோட வச்சு சாப்பிடுவோம். இப்போ நான் ரித்திகை அவள் இப்போ கூப்பிட்டு கொண்டிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. அவர் வர்ற இல்லை, கொஞ்சம் முட்டை உடைக்கிறதுல பிஸியாக இருக்கேன். உடைச்சிட்டிங்களா? ரைட் அம்மா, நான் சாப்பிட போகிறேன். ஓ மிளகா இப்போ கடிச்சு சாப்பிட போகிறோம்மா. அந்த டிக்டாக்கில் பார்க்குறீங்களா அப்படியே சாப்பிட நல்லா இருக்குமில்ல, உரைப்பெல்லாம் சாப்பிட சைனீஸ் கதையில் அப்படி ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். ஐயோ 2 முட்டையும் எந்த இல்லை, இது ரித்திக்கிற முட்டை, இது எந்த முட்டை. ஆனால் இது எனக்கு பிடிக்கும். அம்மாவோட சாப்பாடு தான் விடாமல் வைக்குதும்மா, அதண்டா உண்மை. இல்லை நீங்கள் கடையில் போய் கடை சாப்பாடை சாப்பிட்டு மனுஷன் வாங்கி தர சாப்பிட்டு அடுத்தது இந்த பாருங்க 3வது முட்டை கொண்டு தந்துருக்கான். இது என்ன கணக்கு ஐயா? இது என்ன கணக்கு? அம்மாவோட முட்டை எல்லாத்தையும் அம்மாவுக்கு கொடுத்தா மற்ற சாப்பிட்றேன் இல்லையா? சாப்பிடலாம். ரைட், இப்போ நானும் ரித்திக்கும் வந்து சாப்பிட போகிறோம். ஓகே, நீங்கள் கதை எடுத்துட்டு வாங்க. இது வந்து எனக்கு பிடிச்ச என்னது திருக்கையும் முருங்கங்கீரை வரையும். இது ரித்திக்கு பிடிச்ச நண்டு. முட்டையும் சாப்பிடுவோம். இப்படியே பாட்டு பார்த்தீங்களா? சரியா? இப்போ அவளை சாப்பாடு இங்கே வாங்க. சைனீஸ்கார உண்மையாக வைப்பாள் முட்டை, நிறைய முட்டை. அதே மாதிரி இங்கே எனக்கும் ரித்திக்கும் எடுத்துட்டு வந்தான். இது ரித்திக்கு எனக்கு ஒன்று உடைச்சி தந்துருக்கேன், தானே உடைச்சி தந்துருக்கேன் போது. சரியா? இப்போ நான் சாப்பிட போகிறேன் பச்சை மிளகா வடை. அதுவும் காரம் இல்லை, அந்த அடியில தான் கூட காரமாக இருக்கும். ஏன்னா ஐயா இருங்க, இது இப்போ பாருங்க ரித்திக்கும் அப்படி சாப்பிடுவாரு. இதில் இருங்க, இதில் இருங்க. நான் மிளகா தர மாட்டேன் பிள்ளைக்கு. இதில் இருங்க, இருங்க இதில் கதிரையில். இப்போ ரித்திக்கும் இது என்ன ரித்திக்? முட்டை. இது நண்டு. இது நட். இது திருக்கை வரை. திருக்கையும் முருங்கங்கீரையும் போட்டு வரை. நான் ரித்திக்கும் சாப்பிடுவோம். ஓகே, நீங்க சாப்பிடுங்க. அம்மா மிளகாவோட சாப்பிடுவோம். இவ்வளோ மிளகா சாப்பிட்டு காட்டிட்டா அம்மா தரேன். எனக்கானமா அந்த சீட் இவ்வளவு நேரம் கிடைக்கல. இனி உரைக்குந்தா.
ஓகே நாங்கள் இப்போ சாப்பிட்டு கொண்டிருப்போம். எங்கள் அம்மா மீன் பொரிச்சு கொண்டிருக்கா. மீன் பொரியல் வருமாமா? புரிஞ்சிட்டேன். ரைட். அப்போ மீன் பொரியலை கொண்டு வாங்க போயிட்டு. என்ன மீனம்மா இது? கீரை மீனா. ஆனால் முள்ளாக இருக்கும், பொரிச்சா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே சாப்பிடும். எனக்கு பிடிக்கும் இந்த மீன். ரைட். ரித்திகை என்ன கொண்டுருக்கேன்னு பார்த்தீங்களாமா? சோடா. சோடா அது அம்மாக்கா. வா அம்மாமாக்கு தரீங்களா இல்லையா? தருவம் தான் ஏனப்பா கீழே ஊற்றாதீங்க. இந்த பொரிச்ச மீனோடையும் சாப்பிட பார்க்க ஆசையாக இருக்குமே பார்க்குறேன் உங்களுக்கு. உண்மையா நிறைய நாள் கடையில் போய் சாப்பிட்டாங்க. ஆனால் அது இது பண்ணி சாப்பிட்னாங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வராது. அதுவும் அம்மாவோட கையில் பண்ணி சாப்பிட்றது வராது. சும்மா போலா சொல்லாதீங்க. நம்ம எந்த பிள்ளை என்ன பார்த்தீங்களா? எந்த பிள்ளை என்னைய அப்படியே பார்ப்போம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எதனாலும் அம்மாவுக்கு தந்துட்டு தான் மிச்சம் போயில ஏதாவது நிறையா. தேங்க்யூ. கீழே என்ன சாப்பிட போகிறேன்? என்ன இந்த பிள்ளை கீழே இருக்கம்மா, நானும் கீழே இருக்கதான் சரி. என்ன பிள்ளைக்கு பக்கத்துல இருப்பேன். சரியோ முட்டை. திஸ் இஸ் முட்டை. என்னையா? அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்லு. எல்லாம் செய்து வந்தது. தேங்க்யூ அம்மம்மா. சொல்லுங்கய்யா அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ அம்மா. இந்த தங்க அம்மா. நான் இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. சரி நான் சாப்பிட்டுட்டு ரித்திக்கு சாப்பாடை தீத்திட்டு வேறு அப்புறம் உங்களை சந்திக்கிறோம். ஓகே. உண்மையிலே இந்த அரிசி இருக்குல்ல, இது என்ன அரிசிமா? சிவப்பு பச்சை அரிசி. உண்மையா சிவப்பு பச்சை அரிசி வந்து வேறு லெவலில் இருக்கு. இந்த குழம்புக்கும் அதுக்கும் எப்படி இருக்கு? மீன் பொரியல், முட்டை, நண்டு கறி சூப்பராக இருக்கு. நம்ம சாப்பிட்டு வரோம். சொன்னால் நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சு எங்களை உளுந்து வந்து இப்போ வெட்டி கொண்டிருக்குறாங்க. ஏன்னா ரித்திக் அதையும் போய் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் சஜின்ற கடைக்கு போவோம். என்ன ஓகேயா? இங்கே வளர்ந்துருக்கு. இந்த பாருங்க என்ன செய்கிறாங்க, உளுந்தெல்லாம் பிடுங்குறோம். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களோட அம்மா நிற்கிறாந்தா எல்லாம் வேலையெல்லாம் நடக்குது. என்ன ரித்திக் இதெல்லாம் உளுந்து இன்றைக்கும் நாளைக்கும் பிடுங்கோம். 2 நாள் வேலை இருக்குது. எல்லாம் உளுந்தெல்லாம் பிடுங்கி முடிஞ்சோன்னு ரித்திக் எவ்வளோ பிடுங்கிருக்காங்கன்னு பார்ப்போமேண்ணே ரவுனுக்கு. ஆரை பார்க்க போகிறோம். பட்டாம்பூச்சி பறக்குது. இப்போ எங்கே போகிறோம் ரித்திக்? இல்லையே போய் இங்கே நட்டாசா முன்னுக்கு நிற்கிது. நாங்கள் இப்போ சித்திரா கடைக்கு போவோம். பைக்கில் பைக்கில் தான். இங்கே சண்டை பிடிச்சி பண்ணிட்டு வரானா சியானா? அம்மா கொண்டு ரித்தி கொண்டா? அப்போ சியானா தேங்கி பாச்சக்காரன். தேங்க்யூ. தாங்க உடைத்தர். ரைட் ஓகே. நாங்கள் எங்கே போயிட்டு வந்தாங்க ரித்திகையா? சந்தைக்கு. இப்போ எங்கே போயிட்டு வந்தாங்க? சியானத்திட்ட போயிட்டு வரலையோ? நாங்கள் சித்தின கடைக்கு போனாங்கல்ல. உங்களுக்கு என்ன வாட்டி தந்தோம் சியானத்தை? எது என்ன? 2 அந்த என்ன சொல்றது அதுக்கு நட் அந்த சாக்லேட்டோட வரும் தெரியுமாமா? அதில் 1 தான் சியானா வண்டி கொடுத்துருக்கு. அம்மா கொண்டு வண்டித்தாங்க ஒன்று என்னோட வேண்டிட்டு வந்தவர். ஏன்னா ரித்தி கொய்யா பழம் எடுத்துட்டு வரேன். அப்போ 2 வண்டிட்டு வந்தது. அதோட மிக்சர் நாங்கள் பிளேண்டி எல்லாம் ஊற்றி ஏன்னா சியானத்தை தந்து குடிச்சு அவங்கள வேலை செய்ய விடாம இப்படி விளையாண்டு அப்படியா ஃபுட்பால் எல்லாம் விளையாண்டு கடைக்குள்ள எல்லாத்துக்கும் போயிட்டு வடிவா என்னன்னு சொல்றது இன்றைக்கு வடிவா திருப்தியா ஏனாரத்துக்கு வடிவா சாப்பிட்டோம். இன்றைக்கு எப்படி இருந்தது சாப்பாடு? எப்படி இருந்தேன்னு சொல்லுங்க. யார் சமைச்சது சாப்பாடு? சுயானத்தையா? மதியம் சமைச்சதாரு? அம்மா இல்ல அம்மா தான் சமைச்சவா.
அம்மா முட்டை மட்டும் தான் உடைச்சலாம். அம்மா மசாஜா உண்மையில வடிவா நிறைய நாள் ஒரு கிழமைக்கு பிறகு வடியா சாப்பிட்டுருக்கோம். 2-3 நாள் கடையில் அதுக்கப்புறம் நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இந்த வீடியோ முடிப்போம். ஓகேயா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுவாங்க. இது அப்பமா வீட்டு கொய்யாக்கா பிடிக்கிட்டு வந்தது நல்ல பழம். முடிச்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இன்னொரு வீடியோவில் ஐயோ பாருங்க இதை வச்சுட்டு படியா சொல்லுங்க. 2 பேர் சேர்ந்து சொல்லுவோம். சரியா? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் நாங்கள் பிகேஆர் ஃபேமிலி.